ஃபுட் ரிவ்யூ யூடியூபர்களுக்கு செக். உணவு பாதுகாப்புத்துறை போட்ட புது கட்டுப்பாடு. சமீப நாட்களா இன்ஸ்டாகிராம், யூடியூப் திறந்தாலே உணவு பத்தின ரிவ்யூ வீடியோக்கள் தான் அதிகமா வருது. இப்படி இருக்கையில இந்த ஃபுட் ரிவ்யூ யூடியூபர்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை கட்டுப்பாடு விதிச்சிருக்கு. இந்தியா சர்வதேச அளவுல மிகப்பெரிய பிரச்சனைய எதிர்கொண்டிருக்கு. உடல் பருமனும் சர்க்கரையும் நோயும் தான் அந்த பிரச்சனை. இதையெல்லாம் பார்த்து உஷாரான அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் இனி தங்களோட நாட்டு மக்கள் உணவுல சர்க்கரையை குறைச்சுக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தி இருக்கு. ஆனா இந்தியாவுல உடல் பருமன் பத்தியோ சர்க்கரை நோய் பத்தியோ கவலைப்படாம ஃபுட் ரிவ்யூ யூடியூபர்கள் ஏகத்துக்கும் வீடியோ எடுத்து போடுறாங்க. இதை பார்த்து நமக்கும் டெம்ட் ஆகி நாமளும் யூடியூபர்கள் சொன்ன கடை எங்க இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு போய் சாப்பிடுறோம். இதனால உடல் பருமன் எகிறிடுது. இப்படி இருக்கையில தமிழக உணவு பாதுகாப்புத்துறை புதிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கு. அதாவது இனி யூடியூபர்கள் ஃபுட் ரிவ்யூ செய்யணும் அப்படின்னா அந்த கடைகள்ல FSSAI அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உணவு சான்றிதழ் இருக்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கு. அப்படியான கடைகள்ல மட்டும்தான் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. உணவகங்கள்ல உணவுகள் தரமான முறையில தயாரிக்கப்படுதா அப்படிங்கறத ரிவ்யூ பண்றவங்க உறுதி செய்யணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கடையில பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் தொடங்கி உணவு தயாரிக்கிறவங்க வரைக்கும் தலையில கைகள்ல உறை அணிஞ்சிருக்கிறத உறுதி செய்யணும். உணவகங்கள்ல எல்லா சுகாதார வசதிகளும் செய்யப்பட்டிருக்கா அப்படிங்கறத உறுதி செஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாம கடையோட வெளித்தோற்றத்தையும் உள்தோற்றத்தையும் மட்டுமே வச்சு ஃபுட் ரிவ்யூ செய்யக்கூடாது அப்படின்னும் உணவு பாதுகாப்புத்துறை தன்னோட உத்தரவுல தெரிவிச்சிருக்கு. சாதாரண ரோட்டோர கடைகள்ல ரிவ்யூ போட்டு அதை நம்பி மக்கள் அந்த கடையில போய் சாப்பிட்டா அதனால ஏற்படக்கூடிய உடல்நல பாதிப்புகளுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. உண்மையிலேயே இது நல்ல விஷயம்தான். ஆனா இந்த உத்தரவால சாதாரண ரோட்டோர கடைகள் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்பிருக்கு அப்படின்னும் சிலர் சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உத்தரவோட சேர்த்து ரிவ்யூ செய்யப்படக்கூடிய உணவை சாப்பிடுறதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன அப்படிங்கறத பத்தியும் குறிப்பிட்ட யூடியூபர்கள் விளக்கணும் அப்படின்னும் உத்தரவு போட்டா சரியா இருக்கும் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க.